எம்ஜிஆர் சார் மாதிரி ஏன் சிவாஜி கணேசன் சார் திரைப்படங்களை இயக்கலன்னு சேலம்ல இருந்து செல்வம் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தினுடைய உருவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாடலுக்கான கம்போசிங், பாடல் பதிவு, படத்தொகுப்பு, இப்படி எல்லா வகையிலும் எம்ஜிஆர் கவனம் செலுத்தக்கூடியவர். ஆனால் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு முற்றிலும் மாறுபட்டவராக அவர் இருந்தார். இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடித்து விட்டு தான் நம்ம வேற என்று இருந்தவர் தான் சிவாஜி. இப்போல்லாம் ஏன் ஜேம்ஸ் பாண்ட் பாணியில திரைப்படங்கள் தமிழில் உருவாகிறது இல்லை? அண்ட் இப்போ இருக்க நடிகர்களில் ஜேம்ஸ் பாண்டுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு எந்த நடிகர் பொருத்தமாக இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வேலூர்லேருந்து விஜயகுமார் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகம் தொழில்நுட்பத் துறையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்களை இப்போ எடுத்தால் நம்மால் நிச்சயமாக பிரம்மாண்டமாக எல்லோரும் பார்த்து வியக்கின்ற அளவில் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள் இருந்தால் நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்குள்ள நடிகர்களில் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்க சரியான நடிகர் அப்படின்னு நான் நினைக்கிறது அஜித்தை. ஒன்று அஜித்தை போட்டு ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்கள் எடுக்கலாம், இல்லைன்னா அஜித் மாதிரி உள்ள அழகான தோற்றம் உள்ள ஒரு இளைஞரை வச்சு அது போன்ற படங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி இளைஞர் வச்சு அந்த படத்தை எடுத்தால் அந்த இளைஞர் அந்த சினிமா உலகத்திலே நிலை பெறுவதற்கு கூட அந்த படம் அவருக்கு நிச்சயமாக உதவும்.